ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பச்சை பயிரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக் செய்ய போகிறோம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வடை, பச்சை பயிறு வடை, மூங் தால் வடை ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப கொஞ்சமாக இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இருந்தாலும் அருமையான சுவையில் ரொம்ப கிறிஸ்பியாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஈவினிங் செஞ்சு கொடுத்தா இந்த வெயில் காலங்களில் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது வயிறுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. மற்ற வடைகளில் கேஸ் வாயு பிடிப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப குயிக்காக ஈஸியாக, பிகினர்ஸும் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு வடை ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. மேலே மொறுமொறுப்பாக இருக்கும், அதே சமயத்தில் உள்ளே நிறம் மாறாமல் நல்லா பச்சை பயிர் நிறத்தில் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நான் கொஞ்சம் சாஃப்டாக தான் போட்டிருக்கிறேன் இன்றைக்கி. இருந்தாலும் உள்ளே நல்லா வெந்திருக்கு, வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி பச்சைப்பயிறு வடை, மூங் தால் வடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப், அதாவது 230 கிராம்ஸ் இருக்கக்கூடிய பச்சைப்பயிறு, இந்த கப்பில் பச்சைப்பயிறு எடுத்துட்டேன். எடுத்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறுனா தான் நம்மளுக்கு வடை நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். நல்லா ஊறணும். ஊறட்டும். இப்போ 6 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 6 மணி நேரம் ஊறினதுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஊறி வந்திருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு ஊறினா தான் வடை நம்ம அரைக்கிறதுக்கும் சரி, நம்ம செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே கறிவேப்பிலை, மல்லி இலைகள், மிளகு, சீரகம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இந்த பச்சை மிளகாய், நான் நீட்டு இருக்கக்கூடிய பச்சை மிளகாய், நல்லா காரமான மிளகாய் எடுத்துக்கிறேன். அந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தக்கவாறு நீங்கள் சேர்த்திக்கோங்க. மிளகு ஒரு 1/4 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சக்கூடிய கறிவேப்பிலை, மல்லி இலைகள் தாராளமாக எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்திட்டு கொரகொரப்பாக பல்ஸில் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பல்ஸ் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பயிரை நம்ம அது கூட தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கலாம். சுத்தமாக தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்திக்கோங்க. அதுக்கு அளவாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு. அடுத்த பேட்சுக்கு அடுத்த தடவை நம்ம அரைக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பல்ஸ்லேயே தான் நான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் பல்ஸ்லேயே போட்டுக்கோங்க. ரொம்ப மைய அரைக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு வடை நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த மாதிரி தட்டி போடும்போது கரெக்டாக தட்டுறக்கு வருதான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போது அடுத்த பேட்ச்சு இந்த பருப்பும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்தி, மல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இதையும் நம்ம அதே பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு தண்ணி அதிகம் விடாமல், தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம அரைச்சா இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறக்கு சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் வடை தட்டி போடுறக்கு வரும் நல்லா ஈஸியாக. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது இந்த நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கையில் தண்ணி நனைச்சிட்டு ஓரங்கள்லேருந்து தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு தட்டுறது ஈஸி. இந்த மாதிரி பெருவிரல் வச்சு நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவு தட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி திக்காக தான் போடுறேன். ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது இல்லைங்களா. அதனால் ஓரளவுக்கு சாஃப்டாக இருந்தால் இந்த பச்சைப்பயிறு வடை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதே மாதிரி தட்டி எல்லா வடைகளும் போட்டாச்சு. இந்த நமக்கு கடாய் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு 2 தடவை திருப்பி திருப்பி விட்டால் 2 பக்கமே ஒரே மாதிரி நல்லா வெந்து கிடைக்கும். நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து நம்ம விடணும், திருப்பி விடணும். இப்போ பாருங்கள் நல்லா நிறம் மாறி வருது. திரும்ப ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப ஒரு தடவை திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் வடை வந்து எல்லாமே இந்த அளவுக்கு நிறம் மாறி வந்தாச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நல்லா சலசலப்பு சத்தம் அடங்கியாச்சு. அதனால் வடையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு வடை. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா மொறுமொறுன்னு நல்லா கலகலன்னு சத்தம் கேட்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போது அடுத்த பேட்ச் ரொம்ப சூடாக இருக்குது வடை. அடுத்த பேட்ச் நம்ம போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த பேட்ச் அதே மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெருவிரல் வச்சு லைட்டாக டச் பண்ணிவிட்டு மெதுவாக போடுங்க. ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு வேணாலும் நம்ம ஒன்று ஒன்றா குயிக்காக வந்து நம்ம தட்டி போட்டுக்கலாம். இப்போ எல்லா வடையும் அதே மாதிரி தட்டி போட்டாச்சு. இப்போது ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சுட்டிங்கன்னா கரண்டி வைக்காமல் ஈஸியாக திருப்பி விட முடியும். எண்ணெய் வந்து தெறிக்காமல் இருக்கும். அதனால் நீங்கள் பயமில்லாமல் திருப்பி விடலாம். இப்போது நல்ல கலர் பார்த்திங்கனால நல்லா ஜொலிக்குது. நல்லா சூப்பராக கோல்டன் கலரில் 2 பக்கமே நல்லா கிறிஸ்பியாக வடை வந்து ரெடி ஆயாச்சு. அந்த எண்ணெய் சலசலப்பு சத்தம் அடங்கின உடனே நம்ம வடையை வந்து எடுத்துடலாம். இந்த வடை வந்து நம்ம டீ டைமில் வந்து கொடுத்தேன்னு சொன்னால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான வடை இது. ரொம்ப சத்து அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சிட்டோம். குழந்தைங்க எடுத்து வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போடலாமான்னு உங்களுக்கு டவுட் வரும். கட் பண்ணி போட்டேன்னு சொன்னோம்னா பிரிஞ்சு வரும். அதனால் நீங்கள் அரைச்சே போட்டிங்கன்னா தான் இந்த வடை வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு தட்டி போடுறதும் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா வடையும் நம்ம எடுத்தாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்குது வடை எல்லாமே. அதே சமயத்தில் உள்ளே வெந்திருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு உங்களுக்கு இருக்கலாம். காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த நிறம் மாறாமல் நல்லா பச்சைப்பயிறு வந்து க்ரீனிஷாக இருக்குது. வெளியே வந்து மொறுன்னு இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.